ஸ்ரீ விக்னேஷ் சிபிஎஸ்சி பள்ளியில் இருக்கோம். இங்கே மாநகராட்சி சார்பாக மெடிக்கல் கேம்ப் போட்டிருக்காங்க. அவங்கள்ட்ட அதை பற்றி இப்போ நம்ம கேட்கலாம். இங்கே என்னென்ன இதுக்கு நீங்கள் மருந்து கொடுக்குறீங்க? காய்ச்சல், சளி, இருமல் அது மாதிரி சிம்டம்ஸ். மழையால் பாதிக்கப்பட்டவங்களால் வீட்டை விட்டு வெளியில் வர முடியல. வீடு ஃபுல்லாக ஏரியா ஃபுல்லாக தண்ணி சூழ்ந்துருக்கு. அதனால் நாங்கள் மாநகராட்சி ஒர்க்கர் எல்லாம் டிபிசி ஒர்க்கர் எல்லோரும் சேர்ந்து ஒவ்வொரு வீட்லேயே போயிட்டு கேட்டுட்டு வர முடியாதவங்களுக்கு அங்கேயே போய் கொடுத்துட்டு வரோம். முடிஞ்சவங்க இங்கே வந்து வாங்கிப்பாங்க, டேப்லெட்ஸ் வாங்கிக்கிறாங்க. எத்தனை நாளாக இந்த கேம்ப் போட்டுருக்கீங்க? இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த கேம்ப் இருக்கும்? எப்படியும் இந்த மழை நிற்கிறது வரலையும் இருக்கும். இங்கே நிறையா மக்கள் வர்றாங்களா? இங்கே வராங்க சார். அது 50-60 பேத்துக்கு மேலே வந்து வாங்கிட்டு தான் போயிட்டு தான் இருக்காங்க. காலையிலேருந்து கேம்ப்பு போயிட்டு தான் இருக்குது. ஈவினிங் எத்தனை மணி வரைக்கும் இருப்பீங்க? 6 o'clock வரலையும் இருக்கும் இப்போ சார். தண்ணியில் நடந்து 3 நாளாக தண்ணியில் நடந்து சர்வீஸ் பண்ணி வச்சுருக்கோம். கால் வேறு புண்ணா போச்சுருக்காங்க. தங்கவேல், தங்கவேல். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? எத்தனை பேர் வந்திருக்கீங்க? நாங்கள் இங்கே உறையூர் ஃபாத்திமா நகரில் இருக்கிற ஒரு ஓல்டேஜ் ஹோம்லேருந்து வந்திருக்கோம். யூனிவர்சல் பீஸ் ஃபவுண்டேஷன் சொல்லி நாங்கள் ஒரு 25 பேர் இருக்கிறோம். இப்போ மழை வெள்ளத்தால் எங்களால் வெளியில் எங்கேயும் போக முடியல. எல்லாருக்குமே இந்த தண்ணி சுற்றி சூழ்ந்துருக்கிறதுனால காய்ச்சல், இருமல், சளி அந்த மாதிரி இருக்கிறதுனால இங்கே நியர்பையில் விக்னேஷ் ஸ்கூலில் வந்து கேம்ப் போட்டிருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் அதனால் சரின்னு வந்து அங்கே இருக்கிற முதியோர்களுக்காக மெடிசன் வாங்கிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறோம். தலைவலி, காய்ச்சல் எல்லாத்துக்குமே மெடிசன் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது.